இதாம்மா ஒரிஜினல் இந்திய கண்டத்தின் நாய், த கிரேட் இந்தியன் டாக். இப்போ இது எல்லா டாகும் இதுல இருந்து வந்தது தான். உதாரணத்துக்கு இப்போ இது வந்து ஜெர்மன் ஸ்பிட்ஸ், அதாவது நம்ம ஆதாம் ஏவாள்னு சொல்ற மாதிரி ஆஃப் இந்தியன் டாக். ஸ்பிட்ஸ் நிறைய வெரைட்டி இருக்கும். இப்போ இந்த ஆனா இது டாக் வந்து பொமேரியன் மாதிரியே இருக்கு. பொமேரியனுக்கு வந்து மூக்கு சப்பையா இருக்கும், இது மூக்கு கூரா இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாக் பிரீட். நீங்க முன்ன நம்ம சின்ன வயசுல சர்க்கஸ்ல பாத்துருக்கோம், வளையத்துள்ள போறது, குதிக்கிறது, பால் விளையாடுறது, இந்த பிரீட் தான். இட்ஸ் a very quick learner. பட் இது இந்தியன் பிரீட் தான் இல்ல, இந்தியால இவால்வ் ஆன பிரீட். எப்படின்னா இந்த மாதிரி கிரேட் இந்தியன் டாகும் ஒரு ஜெர்மன் ஸ்பிட்ஸும் இனச்சேர்க்கை ஆகி ஒரு கலர்ல ஒரு குட்டி பிறந்து அது ஒரு லைனேஜா ஃபார்ம் ஆகி ரெகுலர் பேட்டர்ன், அதுல வேற எதுவும் மிக்ஸ் இல்லாம நேச்சுரலா இவால்வ் ஆகி இப்படி வந்து நிக்கும். இது வந்து பக்கர்வால் ஒரு பிரீட். பக்கர்வால் இது வந்து ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போச்சு. எனக்கு ஆக்சுவலி ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி தோணுது பாக்குறப்ப. இதெல்லாம் ஒரிஜினல் இந்தியன் பிரீட். என்னன்னா இது மாதிரி ஒரு பிரீடோட யூரோப்ல இருந்து வந்த ஒரு மஸ்டிஃப் கலப்பினம் ஆகி இது மாதிரி ஒன்று உருவாகி இருக்கும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி. நேச்சுரல் இன்வால்வ். இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க? காஷ்மீர்ல வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து இட்ஸ் அட் த லைன் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ரீசன் என்னன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் டாக். இது இங்க இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல புதுசா இந்த நேட்டிவிட்டிக்கு சம்பந்தமே இல்லாம புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுங்க. அப்கோர்ஸ் சிட்டில அந்த டேலண்ட் கம்மியா இருக்கலாம், பட் காஷ்மீர்ல ரிமோட் ஏரியால யாராவது ஒருத்தர் புதுசா வந்தா இதால ஸ்னிஃப் பண்ண முடியும், ஹியர் பண்ண முடியும், உடனே கொலைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த டெரரிஸ்ட் எல்லாம் வந்து பார்டர் கிராஸ் பண்ணி நுழையும் போது இதுங்க அலர்ட் பண்ணிடும். அதனால டெரரிஸ்ட்லாம் வந்தா முதல்ல இதை தான் சொல்லுவான். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரீடுமா. ஜன்வல் பஷ்மின்னு சொல்லுவாங்க. ஆடு மாதிரியே இருக்கு பாருங்க. இதெல்லாம் அழிஞ்சே போச்சுமா. இது ஜன்வல் பஷ்மின்னு சொல்லிட்டு பஷ்மி எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் இது ஆக்சுவலா பிரிட்டிஷர்ஸ் டைம் முன்னாடி முகல்ஸ் வந்தாங்கல்ல, முஸ்லிம்ஸ் வரும்போது அந்த பெர்ஷியால இருந்து நிறைய ஹவுன்ஸ் வந்துச்சு. அந்த மாதிரி ஹவுன்ஸ் இந்தியாவுடைய அந்த கிரேட் டாகோட சேர்க்கை ஆகும்போது ஒரு வித்தியாசமா ஒரு ஃபார்மேஷன். ஸோ இந்த ஆப்கன் ஹவுண்டுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ரொம்ப சிமிலரா இருக்கும். திஸ் இஸ் கால்ட் பஷ்மி ஹவுண்ட். இது எந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? சென்ட்ரல் இந்தியா. ஸோ வந்து இதுவும் அந்த காஷ்மீர்ல இருந்து. ஆமா எல்லாமே வந்து லடாக், காஷ்மீர், ஜம்மு அந்த மாதிரி. ட்ரீட் எடுத்துட்டு வா. சரிமா. இங்க இருக்கிறதுல ரொம்ப ஃபெரோஷியஸான டாக்னா எதுவும் சொல்லுவீங்க சார்? ஃபெரோஷியஸ் கோம்பையில் 2-3 பேர் இருக்காங்க, பயங்கர ஃபெரோஷியஸ். இந்த பிரீடே வந்து அது ஒரு மாதிரி யாருக்குமே கண்ட்ரோல் ஆகாத ஒரு பிரீட். அது அதே மாதிரி ஜொனாங்கி நல்ல ஃபெரோஷியஸ். கொடுப்பேன். இது ராம்பூர் ஹவுண்டுங்க. இது இந்தியாவுடைய இன்ஜினியர் பிரீடு. This breed was purposely engineered. அது எப்படி துடிக்குது? ஆமா. இது வந்து एक्चुअली ரெகுலர் ஃபுட் இல்ல, இது ட்ரீட். ஓ ட்ரீட்டா? ஓ ரெகுலரா அப்ப என்ன கொடுப்பீங்க நீங்க? சிக்கன் ரைஸ். ஓ ஃபிஷ். ஓ ஃபிஷ் ரைஸ். ஓகே. எக், வெஜிடபிள் ரைஸ். இப்போ ஃபுல்லா வந்து நான் வெஜ் தான் இல்ல? இப்போ டெய்லி நான் வெஜ் தான். யார் கூட சேர்ந்து வாழறாங்களோ அவங்களுடைய உணவு பழக்கத்துக்கு அடாப்ட் ஆயிடும். சில பேர் பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபேமிலில நாளைக்கு தோசை, இட்லி, கேரட், யூடியூப்ல பாருங்க ஆப்பிள்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க, அது நல்லா சாப்பிடும். இப்போ இவங்க கிட்ட ஆப்பிள்லாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, தோசைலாம் கொடுத்தா கிட்டே போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம இதை வளர்த்துருக்கோம் அந்த மாதிரி.